மக்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த சம்பவம் சும்மா ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர்ல வர கிரைம் ஸ்டோரி கிடையாது. இது நம்ம இந்தியாவையே ஒரு நிமிஷம் உலுக்கி போட்ட ஒரு பயங்கரமான இரவு. இமேஜின் பண்ணி பாருங்க. இது 1999வது வருஷம் ஜனவரி மாசம் 22ஆம் தேதி நைட் நேரம். ஒடிசா மாநிலத்தில் இருக்கிற மனோகர்பூர் அப்படிங்கிற ஒரு குட்டி கிராமம். அந்த ஊரை சுத்தி அடர்ந்த காடு. ஜனவரி மாசம் அப்படிங்கிறனால சொல்லவே வேணாம். எலும்பையே உறைய வைக்கிற அளவுக்கு பயங்கரமான குளிர் அடிச்சிட்டு இருந்தது. சுத்தி இருக்கிற எல்லாரும் போர்வையை இழுத்து மூடிட்டு ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காங்க. அந்த இருட்டுல கிராமத்தோட ஓரத்துல ஒரு ஸ்டேஷன் வேகன் வண்டி நிக்குது. அந்த வண்டிக்குள்ள ஒரு அப்பா, அவரோட 2 பசங்க, 3 பேரும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா பாவம் அவங்களுக்கு தெரியாது, அவங்கள சுத்தி இப்ப ஒரு 50 பேர் கொண்ட ஒரு பெரிய கும்பல் நின்னுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த இருட்டுலயும் அவங்க கண்ணுல ஒரு வெறி தெரியுது. எல்லார் கையிலயும் தீப்பந்தம், கோடாரி, கட்டென பயங்கரமான ஆயுதங்களோட நிக்கிறாங்க. அவங்க அங்க வந்தது சும்மா மிரட்ட கிடையாது. உள்ள இருக்கிறவங்கள அடியோட அழிக்கணும் அப்படிங்கிற கொடூர எண்ணத்தோட தான் வந்திருக்காங்க. திடீர்னு அந்த கும்பல்ல இருந்து ஒருத்தன் அட்டாக் அப்படின்னு சொல்லி கத்துறான். அடுத்த நிமிஷம் அந்த இடமே போர்க்களமா மாறுது. அந்த கும்பல் அந்த ஸ்டேஷன் வேகன் வண்டி மேல சரமாரியா மண்ணெண்ணெய ஊத்துறாங்க. அப்புறம் கையில இருந்த தீப்பந்தத்தை வச்சு வண்டியை பத்த வைக்கிறாங்க. உள்ள தூங்கிட்டு இருந்த அந்த அப்பா, அதாவது கிரஹாம் ஸ்டெயின்ஸ், திடீர்னு தீயோட சூடு தாழாம முழிச்சுக்கிறாரு. கூடவே அவரோட 2 பசங்க, பிலிப் அண்ட் டிமோத்தி, 2 பேருமே பயத்துல அலறிக்கிட்டே எழுந்திருக்காங்க. வெளியே ஒரு கும்பல் தன்னை சுத்தி நிக்கிறத பார்த்துட்டு கிரஹாம் ஸ்டெயின் பதறி போய் வண்டியோட கதவை திறக்க பார்க்கறாரு. ஆனா இங்கதான் ஒரு பெரிய கொடுமை நடந்துச்சு. அந்த கும்பல் பெரும் வண்டிக்கு மட்டும் தீ வைக்கல. உள்ள இருக்கிறவங்க எக்காரணத்தை கொண்டும் தப்பிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வண்டியோட கதவை வெளியில இருந்து பலமான கட்டைகளை வச்சு லாக் பண்ணிட்டாங்க. அந்த தேவதூதர்கள் மாதிரி வந்த மனுஷங்க இப்போ ராட்சசனா மாறி கதவை உடைக்க முடியாத அளவுக்கு தடுத்து நிறுத்துறானுங்க. அந்த நெருப்பு கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. அந்த வண்டிக்குள்ள இருந்த வெப்பமும் புகையும் தாங்க முடியாம அந்த 2 பசங்களும் அப்பா அப்பான்னு கத்துறாங்க. அந்த வண்டி கண்ணாடி வழியா அந்த பிஞ்சு கைகள் வெளியே இருந்தவங்களை நோக்கி காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி தட்டுறது தெரியுது. ஆனா அங்க இருந்த யாருக்கும் மனசு இறங்கல. அந்த தீயோட வெளிச்சம் அந்த ஊரையே சிகப்பு நிறமா மாத்துது. கடைசியில அந்த சத்தமெல்லாம் அடங்கி போச்சு. அந்த வண்டி இப்ப வெறும் இரும்பு கூடா நிக்குது. உள்ள இருந்த அந்த 3 உயிர்களும் கருகி போயிட்டாங்க. யார் இவங்க? அந்த அப்பா யாரு? அந்த பிஞ்சு குழந்தைகளை எதுக்காக இவ்வளோ பேர் கொடூரமா எரிக்கணும்? ஒரு மனுஷன் பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்தவர், அவருக்கு இப்படி ஒரு மரணம் வர என்ன காரணம்? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அந்த வரலாறு என்ன? அனைவருக்கும் வணக்கம். இது ஃபிளாஷ்பேக் ஃபைல்ஸ். உங்களை கடந்த காலத்துக்கு அழைச்சிட்டு போற ஒரு குட்டி டைம் மிஷின். இது கேஸ் நம்பர் 61. ஒரு நிமிஷம் இப்ப நாம ஒரு கற்பனை பண்ணி பார்ப்போம். உங்க முன்னாடி 2 சாய்ஸ் இருக்குன்னு வைங்க. முதல் சாய்ஸ், ஆஸ்திரேலியா நாட்டுல செட்டிலான ஒரு வாழ்க்கை. நல்ல ஏசி ரூம், அழகான பீச் ஹவுஸ், கை நிறைய சம்பளம்னு ஒரு சொகுசான வாழ்க்கை. இன்னொரு பக்கம் 2வது சாய்ஸ், இந்திய நாட்டுல, அதுவும் ஒடிசா மாநிலத்தோட காட்டுப்பகுதியில சரியா கரண்ட் கூட இல்லாத ஒரு இடத்த லெப்ரசி வந்தவங்களுக்கு, அதாவது தொழுநோய் வந்தவங்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறது. இதுல நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? நிச்சயமா நம்மள 99% பேர் அந்த முதல் சாய்ஸை தான் தேர்ந்தெடுப்போம் இல்லையா? ஆஸ்திரேலியா மாதிரியான ஒரு வளர்ந்த நாட்டை விட்டுட்டு வரத்துக்கு யாருக்குமே விருப்பம் இருக்காது. அதுவும் போற இடம் ரொம்ப சாதாரண இடம் கிடையாது, ரொம்ப கஷ்டமான இடங்கிறனால. ஆனா கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அந்த 2வது சாய்ஸை தான் சூஸ் பண்ணாரு. யார் இவரு? இவரோட பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்கும். கிரஹாம் ஸ்டெயின் பிறந்தது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற குயின்ஸ்லாண்ட் அப்படிங்கிற மாகாணத்துல. ஆனா அவரோட 15 வயசுலயே அவர் மனசுல ஒரு பெரிய மாற்றம் வந்தது. நம்ம வாழ்க்கை நமக்காக மட்டும் அப்படிங்கிறது கிடையாது, கஷ்டப்படுற மக்களுக்காக தான் அப்படின்னு ஒரு உறுதியான முடிவெடுத்தாரு. அவருக்கு வெறும் 24 வயசு தான் இருக்கும். அதாவது 1965 தான் சொந்த நாட்டை விட்டு இந்தியாவுக்கு வராரு. அவர் வந்து இறங்கின இடம் ஒடிசா மாநிலத்தில் இருக்கிற பாரிபடா அப்படிங்கிற ஒரு சின்ன டவுன். இது மயூர்பஞ்ச் அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்கு. எதுக்காக பாரிபடாவை தேர்ந்தெடுத்தாருன்னு தெரியுங்களா? அந்த 1960கள் அண்ட் 70கள் காலத்துல லெப்ரசி, தொழுநோய் வந்தவங்கள ஒரு மனுஷனா கூட இந்த சமூகம் மதிக்காது. அவங்க உடம்புல காயங்கள் அழுகி போய் ஒரு விதமான துர்நாற்றம் அடிக்கும். அந்த நோயாளிகளை பார்த்தாலே எல்லாரும் தூர ஓடுவாங்க. அவங்க சொந்த குடும்பமே அவங்கள தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு சொல்லி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஆனா கிரஹாம் ஸ்டெயின் அங்க போனதும் பண்ண காரியம் எல்லோரையும் வியக்க வச்சுது. அவரு எந்த கிளவுஸும் கூட போடாம
அந்த நோயாளிகளோட காயங்கள தொட்டு சுத்தம் பண்ணுவாரு. அந்த அழுகுன காயங்களுக்கு மருந்து போட்டு அவங்கள கட்டிப்பிடிச்சு அன்பு காட்டுவாரு. "நீங்களும் மனுஷங்க தான். உங்களையும் நேசிக்க ஆள் இருக்கு" அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கைய குடுத்தாரு. கிட்டத்தட்ட 34 வருஷமா இத தான் அவரு பண்ணிட்டு இருந்தாரு. அவரு கூடவே அவரோட மனைவி கிளாடிஸ் ஸ்டெய்ன்ஸ் அவங்களும் ஒரு நர்ஸ் தான். அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த தொழுநோயாளிகளுக்கு ஒரு புது வாழ்க்கையவே குடுத்தாங்க. இவங்களுக்கு 3 பசங்க. எஸ்தர் அப்படிங்கிற 13 வயசு பொண்ணு, பிலிப் அப்படிங்கிற 10 வயசு பையன், அப்புறம் டிமோத்தி அப்படிங்கிற 6 வயசு குட்டி பையன். கிரஹாம் ஸ்டெயின் அங்க சும்மா ஒரு வெளிநாட்டுக்காரர் மாரி வந்துட்டு போகல. அந்த ஊர் மக்களோட ஒண்ணா கலக்கணும் அப்படின்னு அந்த ஊர்ல இருக்கிற உள்ளூர் மொழியான ஒடியாவ ரொம்ப சூப்பரா கத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற பழங்குடி மக்களோட சந்தாளி அப்படிங்கிற மொழியும் சரளமா பேச கத்துக்கிட்டாரு. அந்த மக்கள் அவர தங்கள்ல ஒருத்தரா தான் பார்த்தாங்க. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா, விதி அவருக்கு வேற ஒரு பெரிய சோதனைய வச்சிருந்தது. அன்னைக்கு தேதி 1999 வருஷம் ஜனவரி மாசம் 20ஆம் தேதி. வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற அந்த ஜங்கிள் கேம்ப் அப்படிங்கிற வருஷாந்திர கிறிஸ்தவ கூட்டத்துக்காக கிரஹாம் ஸ்டெயின் கிளம்பினாரு. இந்த மீட்டிங் நடக்கிற இடம் மனோகர்பூர் அப்படிங்கிற கிராமம். பாரிபடாவுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு காட்டுப்பகுதி. வழக்கமா இந்த மாதிரி கூட்டங்களுக்கு போகும்போது குடும்பத்தோட போறது தான் அவரோட வழக்கம். ஆனா, அன்னைக்குன்னு பார்த்து அவங்களோட மனைவி கிளாடி, மகள் எஸ்தர் 2 பேரும் சில வேலைகள் காரணமா வர முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க பாரிபடாவிலேயே தங்கிட்டாங்க. ஆனா, அந்த 2 பசங்க இருக்காங்களே, பிலிப் அண்ட் டிமோத்தி, அவங்க 2 பேருக்கும் பயங்கர குஷி. "டாடி நாங்களும் வரோம். இப்போ லீவு தானே, காட்டுக்குள்ள போயிட்டு ஜாலியா இருக்கலாம் ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லி தான் அப்பா கிட்ட அடம்பிடிக்கிறாங்க. கிரஹாம் ஸ்டெயின்ஸும் சரி பசங்க ஆசைப்படுறாங்களே அப்படின்னு அவங்கள அந்த வெல்லிஸ் ஸ்டேஷன் வேகன் வண்டியில ஏத்திக்கிறாரு. அந்த வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கூட இன்னும் அந்த ஊர் மக்களுக்கு ஞாபகத்துல இருக்கு. ORM 9557. இப்ப யோசிச்சு பார்த்தா நமக்கு ஒண்ணு தோணுது. ஒருவேளை அன்னைக்கு அந்த பசங்க அவங்க அம்மாவோடவே தங்கியிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒரு சின்ன முடிவு எப்படி ஒரு குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்திடுது பாருங்க. அவங்க அந்த பழைய காட்டுப்பாதை வழியா வண்டியில போயிட்டு இருக்காங்க. சுத்தி அடர்ந்த மரங்கள், மேடு பள்ளமான பாதைகள்னு பயணம் ரொம்ப திக்கா தான் இருந்திருக்கு. ஜனவரி 21ஆம் தேதி நைட்டு மனோகர்பூர் போய் சேர்றாங்க. அங்க ஏற்கனவே மீட்டிங் ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கு. அந்த பசங்க அங்க இருந்த மத்த பசங்களோட சேர்ந்து ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. நைட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாரும் தூங்கணும். ஆனா, அங்க ஒரு சின்ன பிரச்சனை. மனோகர்பூர் ஒரு சின்ன கிராமம் அப்படிங்கிறனால அங்க தங்கறதுக்கு தகுந்த வசதிகள் இல்ல. அங்க இருந்த சர்ச் கட்டிடம் ரொம்ப சின்னது. கூட்டம் காரணமா அதுவும் ஃபுல்லா இருந்தது. வெளிய போய் பார்த்தா எலும்ப உறைய வைக்கிற அளவுக்கு பயங்கரமான குளிர். பனிமூட்டம் கண்ணே தெரியாத அளவுக்கு அதிகமா இருந்தது. இப்போ கிரஹாம் ஸ்டெயின்ஸ் ஒரு முடிவெடுக்கிறாரு. நம்ம 3 பேரும் வண்டிக்குள்ள தூங்கலாம். அதுதான் நமக்கும் சேஃப். குளிரும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லி ஸ்டேஷன் வேகன் வண்டியோட பின் சீட்ட மடிச்சு விடுறாங்க. மெத்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு வண்டிக்கு அடியில கொஞ்சம் வைக்கோலைய எடுத்து போடுறாங்க. அதுக்கு மேல ஒரு பெட்ஷீட்ட விரிச்சு அப்பா நடுவுல படுக்க, அந்த 2 பக்கமும் 2 குட்டி பசங்களும் அப்பாவ கட்டிப்பிடிச்சுட்டு ரொம்ப நிம்மதியா தூங்குறாங்க. பாவம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க மெத்த மாதிரி ஆசையா போட்ட அந்த வைக்கோல் தான் அவங்களுக்கு மேலும் யமனாகப் போகுது அப்படின்னு. அந்த அமைதியான நள்ளிரவு நேரத்துல முழு கிராமமே தூங்கிட்டு இருக்கு. ஆனா அந்த இருட்டுல சில மரங்களுக்கு பின்னாடி சில கண்கள் மட்டும் எரிச்சலோட முழிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கும்பல் எப்போ வண்டிக்கு தீ வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த கும்பல தலைமை தாங்கி நடத்தினது யார் தெரியுமா? அவன்தான் தாரா சிங். யார் இந்த தாரா சிங்? அவனுக்கும் கிரஹாம் ஸ்டெயினுக்கும் என்ன பகை? மனோகர்பூர் கிராமமே தூங்கிட்டு இருந்த அந்த நேரத்துல இருட்டுல பதுங்கி இருந்த அந்த உருவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்கு. அந்த பயங்கரமான கும்பல முன்னாடி நின்னு வழி நடத்தினது அவன்தான், அந்த தாரா சிங். இவனோட உண்மையான பேரு ரவீந்திர குமார் பால். ஆனா, இவன் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவன் கிடையாது. இவனோட சொந்த ஊர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற எட்டாவா மாவட்டத்தில் இருக்கிற கக்கோர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். படிப்புல இவனுக்கு அந்த அளவுக்கு நாட்டம் இல்ல. 10வது கூட சரியா தாண்டல. தயவு பண்ணி இவனை நம்ம பழைய பாடங்கள்ல வர்ற ஃபேமஸ் மல்யுத்த வீரர் தாரா சிங்கோட குழப்பிக்காதீங்க. அவரு வேற, இந்த ராஸ்கல் வேற. இவன் 1989வது வருஷம், அதாவது இந்த கொலை நடக்கிறதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வேலை தேடி ஒடிசா மாநிலத்துக்கு வரான். ஆரம்பத்துல கெந்துஜார் அப்படிங்கிற மாவட்டத்துல ஒரு மளிகை கடையில வேலை பார்த்தான். அப்புறம் மெதுவா அங்கேயோ சின்னதா ஒரு கடை ஆரம்பிச்சான். அவனுக்கு ஹிந்தி தான் தாய்மொழி. ஆனா ஒடிசா வந்த கொஞ்ச நாள்லயே அங்க இருக்கிற ஒடிய மொழியும் சந்தாலியும் பேசி கத்துக்கிட்டான். அந்த மொழி அறிவு தான் இவனுக்கு அந்த ஊர் மக்கள் கிட்ட ஒரு பெரிய பாலமா அமைஞ்சது. அந்த பகுதியில மாடுகளை வெட்டத்துக்காக லாரிகள்ல எடுத்துட்டு போவாங்க. தாரா சிங் ஒரு கும்பலை சேர்த்துக்கிட்டு அந்த லாரிகளை பாதையிலேயே மறிச்சு டிரைவர்களை அடிச்சு துரத்திட்டு அந்த மாடுகளை விடுவிப்பான்.
இத பார்த்த கிராம மக்கள், "ஆஹா! நம்ம தர்மத்த காப்பாத்த வந்த வீரன் இவன்" அப்படின்னு சொல்லி அவன தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போனா நியாயம் கிடைக்காது அப்படின்னு நினைக்கிற அந்த அப்பாவி மக்கள், எந்த பிரச்சனைனாலும் இந்த தாராசிங் கிட்ட போக ஆரம்பிச்சாங்க. அவன் காட்டுக்குள்ள ஒரு தர்பார் மாதிரி ஒண்ணு நடத்துவான். அங்க வரவங்களுக்கு இவன் தான் தீர்ப்பு சொல்லுதான். இப்படித்தான் ரவீந்திரகுமார் பால் மெல்ல மறைஞ்சு தாராசிங் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான பிம்பம் அங்க உருவாச்சு. இவன் மனசுல ஒரு தீவிரமான எண்ணம் இருந்தது. அதாவது மதத்த காப்பாத்தணும் அப்படின்னா, மத்த மதத்துக்காரங்கள இங்கிருந்து விரட்டணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புனான். இவனுக்கு கிரஹாம் ஸ்டெயின் மேல ஏன் இவ்வளோ கோபம் வந்துச்சு அப்படின்னா, கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அங்க 30 வருஷமா சேவை செஞ்சதால நெறைய பழங்குடி மக்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டாங்க அப்படின்னு இவன் நம்புனான். இவன தீர்த்து கட்டினா தான் மதம் நிக்கும் அப்படின்னு ஒரு தப்பான கணக்கு போட்டான். அன்னைக்கு நைட்டு அவன் தனியா வரல. அவனோட ஒரு 50 பேர் கொண்ட கும்பலோட வந்திருந்தான். இவன மாரியே மைண்ட் செட் இருக்கிறவங்களோட. அவங்க பிளான் வெறும் மிரட்டுறது கிடையாது. உள்ள இருக்கிறவங்கள மொத்தமா அழிக்கணும் அப்படிங்கிறது தான். அவங்களோட ஒரே நோக்கமா இருந்தது. அந்த சின்ன பசங்க கூட இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சும் அவங்க மனசுல ஒரு துளி கூட இரக்கம் இல்ல. அந்த நெருப்பு எரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? அந்த சின்ன பசங்களோட கதி என்னாச்சு? இப்போ மணி சரியா 12:20. மனோகர்பூர் கிராமமே அந்த பயங்கரமான குளிர்ல ஆழ்ந்த தூக்கத்துல மூழ்கியிருக்கு. அந்த வில்லி ஸ்டேஷன் வேகன் வண்டிக்குள்ள கிரஹாம் ஸ்டெயின், அவரோட 2 பசங்க, அதாவது பிலிப் அண்ட் டிமோத்தி 2 பேரும் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. வெளியில ஜில்லுன்னு காத்து வீசிட்டு இருக்கு. மத்தபடி வேற எந்த சத்தமும் இல்ல. ஆனா திடீர்னு அந்த நிசப்தத்தை கிழிச்சுக்கிட்டு ஒரு விசில் சத்தம் கேட்குது. அதுதான் அந்த சிக்னல். அடுத்த நொடிகள்ல காட்டுக்குள்ள இருந்து சுமார் 50 பேர் கொண்ட ஒரு பெரிய கும்பல் அந்த வண்டியை நோக்கி வராங்க. அவங்க சும்மா வரல. கையில கோடாளிகள், பெரிய லத்திகள், திரிசூலங்கள், அப்புறம் கையில எரியிற தீப்பந்தங்கள், இப்படி எல்லாத்தையும் வச்சுட்டு வராங்க. அந்த இருட்டுல அவங்க வர்ற வேகத்தை பார்க்கும்போது அங்க இருந்த சில சாட்சிகளுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. அவங்க வர்றப்போ தாராசிங் ஜிந்தாபாத், ஜெய் பஜ்ரங் பலி அப்படின்னு வெறியோட கோஷம் போட்டுட்டே வராங்க. தூக்கத்தில் இருந்த கிரஹாம் ஸ்டெயினுக்கு முதல்ல எதுவும் புரியல. கண்ணை கசக்கிக்கிட்டு எந்திரிச்சு பார்க்கறதுக்குள்ள அந்த கும்பல் வண்டியை சுத்திட்டு ரவுண்டு கட்டிட்டாங்க. கிரஹாம் ஸ்டெயின்ஸ் பதறி போய், "என்னாச்சு? நாங்க என்ன தப்பு பண்ணோம்?" அப்படின்னு கேட்குறாரு. ஆனா பதில் சொல்லாங்க யாருமே ரெடியா இல்ல. தாராசிங்குக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். வண்டியை எரிச்சா உள்ள இருக்கிறவங்க டக்குன்னு கதவை திறந்துட்டு வெளியே ஓடி வந்துருவாங்க. ஸோ அவன் ஒரு கொடூரமான பேக்கப் பிளான் வச்சிருந்தான். அந்த கும்பல் முதல்ல பண்ண வேலை, வண்டியோட 4 டயர்களுக்கும் காற்றை இறக்கி விட்டாங்க. வண்டி நகரவே கூடாது அப்படிங்கிறதுல தெளிவா இருந்தாங்க. அடுத்தது, வண்டிக்கடியில் அவங்க கொண்டு வந்திருந்த வைக்கோல் பேரை நல்லா திணிச்சாங்க. ஏன்னா என்ஜின் ஆயில் டேங்க்கு கிட்ட வைக்கோல் இருந்தா தீ டக்குன்னு பத்திக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா அது எல்லாத்தோட பெரிய கொடுமை என்னன்னா, வண்டியோட கதவுகள் திறக்கவே முடியாத அளவுக்கு வெளியே இருந்து பெரிய லத்திகள், குச்சிகள் இதெல்லாம் வச்சு லாக் பண்ணிட்டாங்க. கிரஹாம் ஸ்டெயின்ஸ் சும்மா இல்ல. உள்ள இருந்து முழு பலத்தையும் திரட்டி கதவை தள்ளினாரு. ஆனா வெளியே இருந்து 10 பேர் கதவை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. "ப்ளீஸ், உள்ள சின்ன பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்கள விட்டுடுங்க" அப்படின்னு அவர் கதறாரு. அந்த கும்பல்ல எவனுக்குமே இது காதுல கேட்கல. மணி 12:25. ஒருத்தன் கையில இருந்த மண்ணெண்ணெய் கேனை அப்படியே வண்டி மேல ஊத்துறான். தாராசிங் ஒரு தீக்குச்சியை பத்த வைக்கிறான். அப்படியே அடுத்த நொடி ஒரு பெரிய சத்தம். அடுத்த சில நொடிகள்ல அந்த வண்டி ஒரு நெருப்பு பந்து மாதிரி எரிய ஆரம்பிக்குது. உள்ள இருந்த 2 பிஞ்சு பசங்க, பிலிப், டிமோத்தி, அங்க ஏற்பட்ட புகையில மூச்சு திணறி எழுந்திருக்காங்க. அந்த 6 வயசு குட்டி பையன், "அப்பா சுடுதுப்பா, என்ன காப்பாத்துக்குமான்னு" அழுதுகிட்டே அப்பாவை கட்டி பிடிச்சிருப்பான் இல்லையா? ஒரு அப்பாவா கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்ன பண்ணிருப்பாரு? அந்த நெருப்பு தகிப்புக்கு நடுவுல தன்னோட 2 பசங்களையும் நெஞ்சோட அணைச்சுக்கிட்டு தீ அவங்க மேல படாம தான் உடம்புல மறைக்க பார்த்திருப்பாரு. அந்த சம்பவத்தை வெளியே நின்று வேடிக்கை பார்த்த சில கிராம மக்கள் அப்புறமா சொன்ன சாட்சியம் ரொம்பவே கொடுமையானது. அந்த நெருப்புக்கு நடுவுல வண்டியோட கண்ணாடி வழியா சின்ன பிஞ்சு கைகள் கண்ணாடியை பலமா தட்டுறது தெரிஞ்சுதான். "காப்பாத்துங்க, எங்களை விட்டுடுங்க" அப்படின்னு அந்த கடைசி அலறல் தீயை தவிர யாருக்குமே கேட்கல. சில கிராம மக்கள் தண்ணி வாளியோட ஓடி வந்திருக்காங்க. ஆனா தாராசிங் கும்பல் அவங்கள மிரட்டினாங்க. "எவனாவது கிட்ட வந்தா நீங்களும் இதே மாதிரி எறிவீங்க" அப்படின்னு சொல்லி கோடாலை வேற தூக்கி காட்டிருக்கானுங்க. எல்லாரும் பயந்து போய் நின்னுட்டாங்க. சுமார் 20 நிமிஷம் அந்த வண்டி எரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. கடைசியில் அந்த வண்டி ஒரு எலும்புக்கூடா மாறி நின்னுச்சு. உள்ள அந்த 3 உயிர்களும் கருகி போய் ஒருத்தர் கட்டி பிடிச்ச நிலையில அப்படியே கிடந்தாங்க. தாராசிங் முகத்துல ஒரு சின்ன வருத்தம் கூட இல்லை. அவன் தன் கும்பல் கிட்ட, "மிஷன் முடிஞ்சது" அப்படின்னு திமிரோட சொல்லிட்டு இருட்டுக்குள்ள மறைஞ்சிட்டான். அந்த சின்ன பசங்களை எரிச்சதுக்கு அப்புறம் இந்தியா முழுக்க ஒரு பெரிய கொந்தளிப்பு வரப்போகுது அப்படின்னு அவனுக்கு தெரியாது. அதுதான் அவனுக்கு சாவு மணி அடிக்கப் போகுது. அடுத்த நாள் காலையில, அதாவது 1999 வருஷம் ஜனவரி மாசம் 23ஆம் தேதி விடியுது. ஆனா மனோகர்பூர் கிராமத்துல மட்டும் அந்த இருட்டு இன்னும் விலகவே இல்லை.
சூரியன் மேல வந்தாலும் அந்த எரிஞ்சு போன வண்டிக்குள்ள இருக்க அந்த காட்சி இருக்கே, அத பார்க்கறதுக்கே ஒரு தைரியம் வேணும். அந்த வண்டிக்குள்ள 3 உடல்கள் ஒண்ணோட ஒண்ணு அப்படி பிணைப்போட கருகி கிடக்குது. அந்த தந்தை கிரஹாம் ஸ்டெயின் கடைசி நிமிஷம் வரைக்கும் தான் 2 பசங்களையும் விடாம அணைச்சுக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறதுக்கு அந்த எலும்புக்கூடுகள் தான் சாட்சி. இந்த விஷயம் அப்படியே காட்டுத்தீ மாதிரி உலகம் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. ஆஸ்திரேலிய நாட்டு பிரதமர் ஜான் ஹோவர்ட் இந்த கொடுமையை கேட்டு பயங்கரமா கொந்தளிச்சு போனாரு. அமெரிக்கா, இங்கிலாந்து இப்படி உலக நாடுகள் எல்லாமே இந்தியா மேல விரல் நீட்டி பேச ஆரம்பிச்சாங்க. காந்தியோட தேசத்துல இப்படி ஒரு காட்டு மிராண்டித்தனமா அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்கிறப்போ நம்ம இந்தியாவை தலகுனிஞ்சு நின்னுது. அப்போ நம்ம இந்திய ஜனாதிபதியா இருந்தவர் கே.ஆர். நாராயணன். அவரு ரொம்ப அமைதியான மனுஷன். பொதுவா எந்த அரசியல் விஷயத்திலையும் பேச மாட்டாரு. ஆனா அன்னைக்கு அவர்னால அமைதியா இருக்க முடியல. உலக வரலாற்றோட கருப்பு பக்கங்கள்ல சேர வேண்டிய ஒரு மோசமான செயல் இது அப்படின்னு ரொம்ப வேதனையோட சொன்னாரு. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வாத்தா கமிஷன் அப்படின்னு ஒரு விசாரணை ஆணையத்தை அரசாங்கம் அமைச்சாங்க. நீதிபதி டி.பி. வாத்தா தலைமையில ஒரு டீம் மனோகர்பூர் கிராமத்துக்கே போய் விசாரணை பண்ணாங்க. அங்க ஒரு பெரிய கேள்வி எழுப்பப்பட்டது. எதுக்காக தாரா சிங் இப்படி பண்ணா? உண்மையிலேயே அங்க கட்டாய மதமாற்றம் நடந்ததா அல்லது அது கிளப்பி விடப்பட்டதா? வாதா கமிஷன் பல மாசம் விசாரணை பண்ணிட்டு சொன்ன ரிப்போர்ட் ஒரு பெரிய உண்மையை உடைச்சது. அந்த ரிப்போர்ட்ல 3 முக்கியமான விஷயங்களை சொன்னாங்க. முதல்ல, கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அங்க எந்த ஒரு கட்டாய மதமாற்றத்திலையும் ஈடுபடலை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொன்னாங்க. அவர் அங்க நடத்தினது வெறும் ஆன்மீக கூட்டங்கள் மட்டும்தான். அதுவும் மக்கள் அவங்களா விரும்பி வந்தால் ஒழிய யாரையும் அவர் வற்புறுத்தல. 2வது விஷயம், இது ஏதோ ஒரு பெரிய அமைப்போட உத்தரவால நடந்த கொலை கிடையாது. இது தாரா சிங் அப்படிங்கிற ஒரு தனி மனிதனோட வெறித்தனமான முட்டாள்தனமான முடிவு அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில சொன்னாங்க. தாரா சிங் ஒரு தவறான மதவெறியால் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் சொல்லுச்சு. ஆனா இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தும் அந்த தாரா சிங்கை போலீஸால உடனே பிடிக்க முடியல. ஏன்? சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டாங்க. ஆனா தாரா சிங் காட்டுக்குள்ள மாயமா மறைஞ்சிட்டான். அவன் தலைமறைவா இருக்கிறப்போ சும்மா இருக்கல. அடுத்த 7 மாசத்துல இன்னும் 2 அப்பாவி உயிர்களை பழிவாங்க போறான். அந்த ரத்த வெறி அவனுக்கு இன்னும் அடங்கவே இல்லை. அந்த பயங்கரமான கொலைகள் என்ன? தொடர்ந்து பார்க்கலாம். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் கொலை நடந்து சரியா 7 மாசம் ஓடிச்சு. ஆனா அந்த தாரா சிங் இன்னும் போலீஸ் கையில சிக்கவே இல்லை. அவன் முன்னாடியே பார்த்த மாதிரி அவன் ஒடிசாவோட காடுகளில் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான். இவ்வளவு போலீஸ் ஃபோர்ஸ் போட்டு தேடியும் அவன் கிடைக்கல. ஏன்னா அந்த காடு அவனுக்கு ஒரு கொட்டை மாதிரி இருந்தது. அங்க இருக்கிற ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு குகையும் அவனுக்கு அத்துப்படி. அவன் தலைமறைவா இருக்கிறப்போ அவனுக்குள்ள இருந்த அந்த ரத்த வெறி இன்னும் அதிகமாயிட்டே தான் இருந்தது. ஆகஸ்ட் மாசம் 26ஆம் தேதி 1999 வருஷம் மயூர்பஞ்ச் மாவட்டத்தில் இருக்கிற படியபேடா அப்படிங்கிற ஊர்ல ஒரு வார சந்தை. அன்னைக்கு மாலை ஒரு 4:30 மணி இருக்கும். அந்த மார்க்கெட்ல மக்கள் கூட்டால மோதுது. அங்க ஒரு சின்ன கடையை போட்டு ஷேக் ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு 35 வயசு மனுஷன் துணி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப சாதாரணமான ஆளு, யாருக்கும் எந்த தீங்கு நினைக்காதவர். ஆனா திடீர்னு மார்க்கெட்டுக்குள்ள தாரா சிங் அவனோட 20 பேர் கொண்ட ஒரு கேங்கோட உள்ள நுழையிறான். எல்லார் கையிலையும் கோடாளிகள், அம்புகள் மின்னிட்டு இருக்கு. மார்க்கெட்ல இருந்த மக்கள் பயத்துல செதறி ஓடுறாங்க. தாரா சிங் நேரா ரஹ்மான் கடைக்கு முன்னாடி போய் நிற்கிறான். இவன் பசுக்களை கடத்துறான், இவனை கொல்லுங்க அப்படின்னு ஒரு பெரிய பொய்ய சொல்லி கத்துறான். ரஹ்மான் உயிருக்கு பயந்து ஓட பார்க்கறாரு. ஆனா அந்த கும்பல் அவரை ரவுண்டு கட்டி பிடிக்குது. தாரா சிங் கையில் இருந்த கோடாளியால அவரை உயிரோட துடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அவரோட 2 கையையும் வெட்டி எரிஞ்சிருக்காங்க. ரத்தம் ஆறு மாதிரி ஓடுது. அத்தோட நிக்காம அவர் கடையில இருந்த துணிகளை அவர் மேலேயே போட்டு மண்ணெண்ணெய் ஊத்தி நெருப்பு வச்சு கொடுத்துறானுங்க. 100கணக்கான மக்கள் முன்னாடி பட்டப்பகல்ல இந்த திக் சம்பவம் நடக்குது. ஆனா பயத்துல ஒருத்தர் கூட தடுக்கல. இந்த கொலை நடந்து சரியா 5 நாள் தான் ஆச்சு. செப்டம்பர் 1ஆம் தேதி ஜாம்போனி அப்படிங்கிற ஒரு கிராமத்து மக்கள் நொவாகாய் அப்படிங்கிற ஒரு விவசாய திருவிழாவை ஜாலியா கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சர்ச்சுக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஓலை குடிசையில பாதிரியார் அருள்தாஸ் அப்படிங்கிறவர் 33 வயசு வாலிபர் தூங்கிட்டு இருக்காரு. நள்ளிரவு 2 மணி இருக்கும். தாரா சிங்கோட கும்பல் அந்த திருவிழா கூட்டத்துக்குள்ள புகுந்தது. பாதிரியார் அருள்தாஸ் பயந்து போய் கதவை உள்ள இருந்து லாக் பண்ணிக்கிட்டாரு. அந்த கும்பல் உடனே அந்த குடிசை மேல தீ வைக்கிறாங்க. உள்ள புகையால மூச்சு திணறி அவர் வெளியே ஓடி வராரு. அவர் இருட்டுல தப்பிச்சு ஓடும்போது அந்த கும்பல் மேல இருந்த ஒருத்தன் கூர்மையான அம்பை எடுத்து அவர் மேல வீசுறான். அந்த அம்பு நேரா போய் பாதிரியார் அருள்தாஸோட நெஞ்ச தொலைக்குது. அவர் கீழே விழுந்த உடனே அந்த கும்பல் அவரை லத்தியாலேயே அடிச்சே கொடூரமா கொல்றானுங்க. ஒரே வருஷம் 3 + 2 5 கொலைகள். தாரா சிங் இப்போ ஒரு சாதாரண குற்றவாளி கிடையாது. அவன் ஒரு பெரிய யவன் மாதிரி அந்த ஊர் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சான்.
ஆனா ஒரு விஷயம் மட்டும் போலீஸ்க்கு தெளிவா புரிஞ்சது. இவனை இப்படியே விட்டோம் சரிப்பட்டு வராது அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஆனா அவனை எப்படி காட்டுக்குள்ள இருந்து வெளியே வர வைக்கிறது? அதுக்காக அவங்க மாஸ்டர் பிளான் ஒண்ணு போட்டாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு வருஷத்துல இத்தனை கொலைகள் நடந்ததுனால ஒடிசா மாநில அரசாங்கத்துக்கு பயங்கர பிரஷர். ஒரு பக்கம் உலக நாடுகள் கண்டினியூஸா கண்டனம் தெரிவிச்சுட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் உள்ளூர் மக்கள் பயத்துல நடுங்குறாங்க. இவ்ளோ பெரிய போலீஸ் படை இருந்தும் ஒருத்தனை இன்னும் பிடிக்க முடியல அப்படின்னா எல்லோரும் காரி துப்பாத குறையா திட்டுறாங்க. இந்த நிலைமையில தான் ஒடிசா போலீஸ் ஒரு புது முடிவு எடுக்கிறாங்க. இனிமே இவனை பழைய முறையில தேடினா சரிப்பட்டு வராது. இவனை வெளியே வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அந்த சமயத்துல மயூர்பஞ்ச் மாவட்டத்தோட எஸ்பியா இருந்தவர் ஒய்பி குரானா. அவர் ஒரு புத்திசாலித்தனமான அதிகாரி. அவர் ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கிறாரு. தாராசிங் காட்டுக்குள்ள ராஜா மாதிரி இருக்கலாம். ஆனா அவனுக்கும் சாப்பாடு, தண்ணி, பீடி, மளிகை சாமான் அதெல்லாம் வேணும் இல்லையா? இத கிராமத்து மக்களோட உதவியோட தான் உள்ள எடுத்துட்டு போறாங்க. அப்படின்னா அந்த உதவி அவனுக்கு கிடைக்கிற வரைக்கும் அவன் சிக்க மாட்டான். ஸோ போலீஸ் ஆபரேஷன் கன்ஃபைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய திட்டத்தை ஆரம்பிச்சாங்க. இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னா தாராசிங்கை தனிமைப்படுத்துறது. அதாவது அவனுக்கு போற சாப்பாட்டு வழியை அடைக்கணும். கோஹிரா மாதிரியான குக்கிராமங்களை சுத்தி போலீஸ் ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குறாங்க. அந்த ஊருக்குள்ள யார் வந்தாலும் யார் வெளியே போனாலும் சிபிஐ கூடவே லோக்கல் போலீஸ் தீவிரமா விசாரிச்சாங்க. காட்டுக்குள்ள சாப்பாடு எடுத்துட்டு போறவங்கள நிறுத்தி விசாரிச்சாங்க. இதனால தாராசிங்குக்கு கிடைச்ச ஃபுல் சப்போர்ட் சிஸ்டமும் மெதுவா உடைய ஆரம்பிச்சது. அதே சமயத்துல தாராசிங்கோட தலைக்கு 8 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி பரிசு தொகையை அரசாங்கம் அறிவிச்சது. அந்த காலகட்டத்தில் 8 லட்சம் அப்படிங்கிறது ஒரு பெரிய தொகை. இதனால தாராசிங் கூடவே இருக்கிற சிலருக்கு ஆசை வர ஆரம்பிச்சிடுது. காடு முழுக்க போலீஸ் இன்ஃபார்மர்ஸா இருக்கிறாங்க. இந்த இன்ஃபார்மர்ஸ் மூலமா போலீஸுக்கு ஒரு ரகசிய செய்தி வருது. சார், தாராசிங் இப்ப சாப்பாடு வேணாம், அவனுக்கு ஒரு நல்ல துப்பாக்கி வேணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏற்கனவே 5 கொலைகளை பண்ணி தலைமறைவா இருக்கிற அவனுக்கு இன்னும் பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மாடர்ன் துப்பாக்கிக்காக அவன் ஆசைப்பட்டிருக்கான். இந்த ஒரு சின்ன ஆசைய ஒய்பி குரானா தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. அவனுக்கு துப்பாக்கி தானே வேணும், நம்மளே கொடுப்போம் அப்படின்னு ஒரு அதிரடியான பிளான போட்டாரு. ஆனா போலீஸ் யூனிஃபார்மோட போனா அவன் மோப்பம் பிடிச்சிருவான் அப்படின்னு அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ ஒரு போலீஸ் அதிகாரி மாறு வேஷத்துல போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அந்த ஆபத்தான வேலைக்கு தானா முன் வந்தவர் தான் இன்ஸ்பெக்டர் பல்ராம் சாகர். அவரு தாக்கூர் முண்டா போலீஸ் ஸ்டேஷனோட அதிகாரியா இருந்தவர். அவரு ஒரு துப்பாக்கி வியாபாரி மாதிரி நடிக்க சம்மதிச்சாரு. தாராசிங்குக்கு ஒரு ரகசிய தகவல் அனுப்பப்படுது. ஒரு பெரிய துப்பாக்கி வியாபாரி இருக்கான், உனக்கு வேணுங்கிற ரேபிட் ஃபயர் கன்னை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அந்த தகவல் போகுது. இப்போ 2000ஆவது வருஷம் ஜனவரி மாசம் 31ஆம் தேதி ஒடிசா மாநிலத்தோட அந்த அடர்ந்த கொஹிரா காட்டுப்பகுதி சரியா நைட்டு 11. சுத்தி இருக்கிற மரங்கள் எல்லாம் ஒரு விதமான மர்மமான சத்தத்தை எழுப்பிக்கிட்டு இருக்கு. குளிர்காத்து முகத்துல வந்து அரைஞ்சாலும் அங்க நிக்கிற அந்த ஒரு மனுஷனுக்கு மட்டும் உடம்பு வைக்குது. அவர்தான் பல்ராம் சாகர். அவர் ஒரு சாதாரண போலீஸ் அதிகாரி கிடையாது. அன்னைக்கு அவர் ஒரு துணிச்சலான அண்டர் கவர் ஏஜென்ட். அவரு ஒரு சாதாரண லுங்கியை கட்டிக்கிட்டு கையில ஒரு பழைய பைய தூக்கிக்கிட்டு ஒரு துப்பாக்கி வியாபாரி மாதிரி அங்க நின்றுட்டு இருக்காரு. அந்த பையில துப்பாக்கி எதுவும் இல்லை, வெறும் இரும்பு துண்டுகளை தான் துணிக்களை சுத்தி வச்சிருந்திருக்காரு. அவரை சுத்தி இருக்கிற புதர்களுக்கு பின்னாடி சுமார் 40 போலீஸ் அதிகாரிகள் மூச்சை கூட அடக்கிக்கிட்டு ஒரு சிறுத்த மாதிரி பதுங்கி இருந்தாங்க. பல்ராம் சாகர் மனசுக்குள்ள ஒரு பெரிய பயம் ஓடிக்கிட்டு இருந்தது. ஒருவேளை தாராசிங் நம்மளை கண்டுபிடிச்சிட்டா, அவங்ககிட்ட ஏற்கனவே நிறைய ஆயுதங்கள் இருக்கே, நம்ம உயிர் போயிடுமோ அப்படின்னு நினைச்சாலும் அந்த பிஞ்சு குழந்தைங்களோட முகம் அவருக்கு நினைவுக்கு வந்தது. திடீர்னு இப்போ காட்டுக்குள்ள காஞ்சி போன சருகுகள் மிதிப்படுற சலசலங்கிற சத்தம். ஒரு டார்ச் வெளிச்சம் தூரத்துல தெரியுது. ஒரு உருவம் மெதுவா அவரை நோக்கி அசைஞ்சு வருது. அவன்தான் தாராசிங். அவன் தனியா வரல, அவனோட நம்பிக்கைக்குரிய ஆள் ஜெகநாத் முண்டா கூடவே வரான். தாராசிங் பக்கத்துல வந்து நிற்கிறான். அவனோட அந்த வெறிபிடிச்ச கண்ணால பலராம் சாகரை பார்த்து ஒத்து கேட்குறான். சரக்குங்க அப்படின்னு ஒடிய மொழியில. அதுக்கு பலராம் சாகர் அமைதியா தன் கையில இருந்த பைய காட்டுறாரு. தாராசிங் அந்த பைய கையில வாங்கி எடுத்து பார்க்கறான். ஆனா அந்த நிமிஷமே அவனுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வருது. இடம் சரியில்லை, இப்ப வேணாம், அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கிருந்து நகர பார்க்கறான். இனி விட்டோம் இவன் கிடைக்க மாட்டான் அப்படின்னு முடிவு பண்ண பல்ராம் சாகர் ஒரு வினாடி கூட யோசிக்கல. டக்குன்னு தாராசிங் மேல ஒரு புள்ளி மாறி பாஞ்சு அவனை கட்டி பிடிச்சு தரையில தள்ளுறாரு. தாராசிங் ஒரு காட்டுவாசி மாதிரி நல்ல பலசாலி. அவன் பல்ராம் சாகரை கீழே தள்ளிட்டு ஓட முயற்சி பண்றான். ஆனா பல்ராம் சாகர் அவனோட காலை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு விடவே இல்லை. இந்த சமயத்துல தன் கையில இருக்க துப்பாக்கி எடுத்து வானத்தை நோக்கி 2 ரவுண்டு சொல்றாரு. இதுதான் மத்த போலீஸ்க்கான சிக்னல்.
அடுத்த 5வது வினாடி மறைஞ்சிருந்த 40 போலீஸ்காரங்களும் எல்லா பக்கத்துல இருந்தும் பாஞ்சு வராங்க. சரியா 375 நாள், அதாவது ஒரு வருஷத்துக்கு மேலா தலைமறைவா இருந்த இந்தியாவோட மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் தாரா சிங் கடைசியில ஒரு சின்ன துப்பாக்கி மேல இருந்த பேராசையால போலீஸ்ட்ட மாட்டிக்கிட்டான். அவனை அரெஸ்ட் பண்ணப்போ அவன் பயப்படவே இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவன் எல்லாரையும் பார்த்து ஒரு ஏளனமான சிரிப்பு சிரிச்சான். போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கு அப்புறம் எனக்கு பசிக்குது, நல்ல சாப்பாடு போடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ருக்கான். இவ்வளவு கொடூரமான கொலைகளை பண்ணிட்டு எப்படித்தான் ஒருத்தனால இப்படி இருக்க முடியுதோ அப்படின்னு போலீஸே மிரண்டு போயிட்டாங்க. சரி, இவனை பிடிச்சாச்சு, இனிமே சட்டம் இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகுது? தாரா சிங் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் ஒடிசா மாநிலமே ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுது. ஆனா சிபிஐ இந்த வழக்க ரொம்ப ஆணித்தனமா கொண்டு போனாங்க. அவங்களோட வாதம் ரொம்ப தெளிவா இருந்தது. மிலாட், இது ஒரு சாதாரண கொலை கிடையாது. இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு படுகொலை. தூங்கிக்கிட்டு இருந்த குழந்தைகளை எந்த பாவமும் பார்க்காம எரிச்சவன் இவன். இவனுக்கு மரண தண்டனை ஒண்ணுதான் சரியான தீர்வா இருக்கும் அப்படின்னு சொல்லி புவனேஸ்வர்ல இருக்கிற கோர்ட்ல சிபிஐ வக்கீல்கள் வாதிட்டாங்க. 2003 வருஷம் செப்டம்பர் மாசம் 22ஆம் தேதி அந்த கோர்ட் வளாகமே மக்கள் கூட்டத்தால நிரம்பி வழிஞ்சுது. நீதிபதி மகேந்திரநாத் பட்நாயக் ஒரு அதிரடியான தீர்ப்பு கொடுத்தாரு. தாரா சிங்குக்கு மரண தண்டனை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவனோட இந்த கொடூரத்துக்கு இதுதான் சரியானதுன அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அவன் கூட இருந்த மற்ற 12 குற்றாளிகளுக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது. இதை கேட்டதும் எல்லாருக்கும் ஒரு நிம்மதி பெருமூச்சு. கிரஹாம் குடும்பத்துக்கு நீதி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்பினாங்க. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். தாரா சிங் உடனே ஹைகோர்ட்டுக்கு மேல்முறையீடு பண்ணான். 2005 வருஷம் மே மாசம் 19ஆம் தேதி ஒடிசா ஹைகோர்ட்ல அந்த தீர்ப்பு அப்படியே மாத்தினாங்க. நீதிபதி சொன்ன காரணம் எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது. தாரா சிங் இந்த செயலை சொந்த பகையால பண்ணல, ஏதோ ஒரு தப்பான ஐடியாலஜி அதுல பண்ணிட்டான். அதனால இதை ரொம்ப ரேரஸ்ட் ரேர் அப்படின்லாம் சொல்லி கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ அவனுக்கு மரண தண்டனை வேணாம், ஆயுள் தண்டனை போதும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாங்க. இந்த தீர்ப்பு இந்தியா முழுக்க ஒரு பெரிய விவாதத்தையே கிளப்புச்சு. குழந்தைகளை எரிச்சது கூட அரிதிலும் அரிதான வழக்கு இல்லையா அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் கொந்தளிச்சாங்க. ஆனா சட்டம் இப்போ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு. கடைசியா 2011 வருஷம் ஜனவரி மாசம் 21ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பை உறுதி பண்ணாங்க. தாரா சிங் தன்னோட மீதி காலத்தை ஜெயிலே கழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு தேதி வரைக்கும், அதாவது இந்த 2026 வருஷத்துலயும் கூட தாரா சிங் ஒடிசா ஜெயில தான் தன்னோட ஆயுள் தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கான். அவனோட ஒரு சில கூட்டாளிகள் மட்டும் நன்னடத்தை காரணமா ரிலீஸ் ஆயிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் மக்களே. அது கிரஹாம் ஸ்டெயின்ஸோட ஒய்ஃப் கிளாடி. இவங்க தன்னோட கணவரையும் 2 பிஞ்சு குழந்தைகளையும் இழந்த அந்த தாய் கோர்ட்டு தீர்ப்புக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அதுதான் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சது. அவங்க சொன்னது, நான் தாரா சிங்கை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு. நிருபர்கள் எல்லாரும் அதிர்ச்சியில கேட்குறாங்க, உங்க உலகத்தையே அழிச்சவனை எப்படி உங்களால மன்னிக்க முடியுது அப்படின்னு. அதுக்கு கிளாடி சொன்ன பதில் நிற்கும், நம்ம எல்லார் மனசுல நிற்கும். மன்னிப்பு தான் காயங்களை ஆற்றும், வெறுப்பு இன்னும் அதிகமான நினைவை தான் தரும். என் மேல நான் வெறுப்பு வளர்த்துக்கிட்டா அது என்னையும் இன்னொரு தாரா சிங்கா மாத்திடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு மனுஷனால இவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தை, மன்னிப்பை எப்படி செய்ய முடியும்னு உலகமே அவங்க முன்னாடி தலை வணங்குச்சு. த ரியல் ஹீரோ. இப்போ 2026 கிளாடி ஸ்டெயின் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அவங்களோட மகள் எஸ்தர் கூட இருக்காங்க. எஸ்தர் இப்போ ஒரு பெரிய டாக்டரா இருக்காங்க. கிரஹாம் ஸ்டெயின் ஆரம்பிச்ச அந்த தொழுநோய் மருத்துவமனை இன்னைக்கும் பாரிபடால சூப்பரா இயங்கிட்டு இருக்கு. அங்க அந்த பசங்க ஞாபகமா பிலிப் அண்ட் டிமோத்தி விடுதி அப்படின்னு ஒரு ஹாஸ்டல் இருக்கு. அங்க வர நூற்றுக்கணக்கான நோயாளிகள் கிரஹாம் ஸ்டெயினை ஒரு கடவுளா தான் இன்னைக்கும் கும்பிடுறாங்க. ஆல்ரைட் மக்களே, இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம் ஒன்னே ஒண்ணுதான். வன்முறை ஒரு மனுஷனை வேணா கொல்லலாம், ஆனா அன்பால மட்டும்தான் ஒரு சமூகத்தை மாற்ற முடியும். தாரா சிங் பத்த வச்ச அந்த வெறுப்பு தீ என்னைக்கும் அணைஞ்சு போச்சு. ஆனா கிரஹாம் ஸ்டெயின் பத்த வச்ச அந்த அன்பு விளக்கு இன்னைக்கும் பிரகாசமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இனிமே வாட்ஸ்அப்ல வர வதந்திகளை பார்த்து உணர்ச்சி வசப்படாம எது உண்மைன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒரு வதந்தி 5 உயிர்களை மட்டும் இல்ல, ஒரு தேசத்தோட அமைதியை கூட இருக்கலாம். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அண்ட் அவங்களோட சின்ன பசங்க ஆன்மா சாந்தி அடையட்டும். ஆல் ரைட் மக்களே, இந்த கேஸ் ஸ்டடி உங்களுக்கு ஒரு புதுவிதமான பார்வையை கொடுத்துருக்க நம்புறேன். வேற ஏதாவது சுவாரஸ்யமான இல்ல மர்மமான வழக்கு பத்தி பேசணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டா கீழே ரெக்கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிலேஷன்ல சந்திப்போம். அது வரைக்கும் உங்களோட உடல் நலத்தையும் மண்டலத்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க.